ஹாய் ஹலோ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய ஃப்ரிட்ஜ் டோர் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். ஆக்சுவலி என் ஃப்ரிட்ஜை வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி தான் வச்சுருந்தேன். ஏன்னா நான் ஊருக்கு வேறு கிளம்புறேன்னா, ஸோ அதனால் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போயிடலாம் அப்படின்ட்டு க்ளீன் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஐஸ் க்யூப்பை வந்து இதுக்குள்ளே வச்சு அப்புறம் ஃப்ரீசரில் வச்சு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு இதை வந்து ஒரு 5 டைம் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். மற்றபடி அது ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே தான் தூங்கிட்டு இருக்கு. இது வந்து பட்டர், பீனட் பட்டர் இதோட பேர் வந்து. இது வந்து ப்ரெட்டில் வச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். புதுசு, ஓப்பன் பண்ணவே இல்லை, அப்படியே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பால் பாக்கெட்டு. இது வந்து நாங்கள் ஊருக்கு கிளம்புறோம் அப்படிங்கிறனால இதை சின்னதாக வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். இதில் வந்து ஜீனி இருக்குது. ஜீனி வந்து நான் எதுக்குள்ளே வச்சேனே தெரியல, நான் பாட்டுக்கு வச்சுருந்துருக்கேன். அப்புறம் வந்து பச்சை மிளகா, இதில் ஒரு 5 பச்சை மிளகா கிடக்கு. சரி அவசரத்துக்கு எடுக்கிறதுக்கு அங்கே இருக்கட்டுமேனு வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இது வந்து நான் ரெடிமேடாக சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கினது தான். இது வந்து சீஸ். இது வந்து நம்ம பாஸ்தா பண்ணுறதுக்கும் நூடுல்ஸ் பண்ணுறதுக்கும் இந்த சீஸ் தேவைப்படுது அப்படின்ட்டு நான் நிறையா வாங்கி வச்சுருப்பேன். அது பக்கத்தில் வந்து பேக்கிங் சோடான்னு ஒன்று இருக்கும். இது வந்து நான் கேக் பண்ணுறதுக்காக நான் வாங்கி 1 வருஷம் ஆகுது. இன்னும் அப்படியே தான் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே. தூங்கிட்டு தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்போயாச்சும் தான் தேவைப்படுது இது வந்து அப்படின்ட்டு ஓரமாக வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது வந்து சோயா சாஸ். சோயா சாஸ் வந்து மோஸ்ட்லி நான் அந்த ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ், பாஸ்தா பண்ணால் அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் வாங்கி வச்சுருக்கேன். நான் வந்து என் ஃப்ரிட்ஜை வந்து எப்போயுமே க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் தான். அப்புறம் மயோனீஸ். இது வந்து பிரெட் ஆம்லேட் போட்டால் செஞ்சு சாப்பிட்றதுக்கு வச்சுக்கலாமே அப்படின்ட்டு வச்சுருக்கேன். பிரெட் ஆம்லேட் மட்டும் இல்லை, நிறைய டிஷ் நம்ம பண்ணோம்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து பட்டர். இது வந்து நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன். இந்த பட்டருமே நான் இப்போ வாங்கினது தான். இப்போ சில காமிச்ச திங்ஸ் பால் எல்லாமே இப்போக்குள்ளே வாங்கினது தான். சோயா சாஸ் வேணால் ஒரு 3 மினிட்ஸ் இருந்திருக்கும். அப்புறம் வந்து ஜாம். இதுவுமே ப்ரெட்டில் வச்சு ராவி சாப்பிட்றதுக்கு. நான் வந்து குக் பண்ணுறது சோம்பேறியான ஆள். நான் வந்து சரி காலையில் ப்ரெட் இருந்தால் ஜாம் ராவி அப்படியே தொட்டு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டு வர சொன்னேன். இதுவுமே புதுசாக தான் இருக்குன்னு ஓப்பன் பண்ணலை. இப்போ தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க. காலியானதுக்கப்புறம் இப்போ வாங்கிட்டு வந்திருக்காங்க போல். நெக்ஸ்ட்டு வந்து மயோனீஸு தான் இதுவுமே. இது இன்னொரு வகையான மயோனீஸு. இதுவுமே காலியாக போச்சுனால தான் அதை வாங்கிட்டு வர சொன்னேன். அதுவுமே காலியாக போகுது. அப்புறம் கீழே வந்து என்ன இருக்குது அப்படின்னா பிரெட் கிராம்ஸ் இருக்குது. இது வந்து நம்ம உருளைக்கிழங்கு உருண்டை பண்ணால், கோலா உருண்டை மாதிரி பண்ணோம்னா இந்த பிரெட் கிராமில் போட்டு செஞ்சு சாப்பிட்லாம்ட்டு வாங்கி வச்சுருக்கோம். இது வாங்கி ஒரு 6 மந்த் உள்ளே தான் கிடக்கு, தூங்கிட்டு தான் இருக்குது. இன்ன வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லை. நீங்களும் என்ன மாதிரியானு சொல்லுங்கள். நான்லாம் வாங்கி வச்சுருவேன், ஆனால் யூஸ் பண்ணவே மாட்டேன். அது எதுக்கு இருக்குது எது இருக்குன்னு தெரியாது, ஆனால் ஒரு ஓரமாக இருக்கும். அப்புறமா வந்து இது வந்து வாழைக்காய் வாங்கி 1 வாரம் ஆகுது. இன்ன வரைக்கும் நான் குக் பண்ணவே இல்லை. அது வாழைப்பழமாக ஆகவே போகுது. இவங்களும் குக் பண்ணுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் குக் பண்ணவே மாட்டேன். அது வாழைப்பழமே ஆகட்டும், வாழைப்பழமாவே சாப்பிட்டுக்கலான்னு வச்சுருக்கேன். அப்புறம் வந்து இது கருவேப்பிலை வந்து உதிர்த்து போட்டு நான் ஒரு டப்பாவில் அடைச்சி வச்சுருப்பேன். அப்புறம் பெரிய பால் பாக்கெட்டு வந்து ஒரு ட்ரையரில் உள்ளக்க இருக்கும். இவங்க வந்து மறந்து வாங்கிட்டு வந்துட்டாங்களா. நான் அதுக்கப்புறம் கேட்டேன், இன்னும் சின்ன பாக்கெட்டும் இருக்குது பெரிய பாக்கெட்டும் இருக்குது அப்படின்னு கேட்டேன்னா, நான் மறந்து வாங்கிட்டு வந்துட்டேன், சின்னது இருக்குன்னு தெரியாது, அதனால மறந்து பெருசாக வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னாங்க. அப்புறம் உள்ள ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டிலாம் இருக்காது. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரிலாம் அங்கே ஐஸ் கட்டி எதுவுமே வச்சுருக்க மாட்டேன் நான். சரி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுற டோரில் சும்மா நம்ம பேர் எழுதி விளாட்லாமே அப்படின்ட்டு எழுதி விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வெஜிடபிள் இருக்கிற பாக்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த வெஜிடபிளையும் தான் பார்க்க போகிறீங்க. இது வந்து இந்த மல்லி இலை வந்து கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி இந்த சின்ன பாக்ஸில் அடைச்சி வச்சுக்கலாமே அடைச்சி வச்சேன். 2 தக்காளிக்கு இவ்வளோ பெரிய பாக்ஸு. இந்த வெஜிடபிள்லாம் நான் அரேஞ்ச் பண்ணி நீட்டாக தான் வச்சுருப்பேன். எப்போயுமே நான் ஃப்ரிட்ஜை திறந்தாலே நீட்டாக தான் இருக்கும். ஒரு சில டைம் நான் ஒரு மாதிரி கலிஜியாக தான் இருக்கும். நான் அப்பப்போ க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டே தான் இருப்பேன். இன்னொரு பாக்ஸ்லேயும் தக்காளியும் ஒரு இஞ்சியும் கிடக்கும். இந்த பாக்ஸில் வந்து வெண்டைக்காய் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், வெண்டைக்காய் தான் போல். வெண்டைக்காய் வந்து வாங்கி 1.5 வாரம் ஆகுது. இன்ன வரைக்கும் நான் குக் பண்ணவே இல்லை. ஆனால் ஊருக்கு வேறு நாங்கள் கிளம்பிகிட்டு இருக்கோம். இதை நான் என்றைக்கு குக் பண்ணி என்றைக்கு நாங்கள் செஞ்சு சாப்பிட்டு போகிறது. இந்த பாக்ஸில் நான் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறனால என்னால் டக்குன்னு பாக்ஸை திறக்க முடியல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து பச்சை மிளகா இருக்கும். எவ்வளோ பெரிய பச்சை மிளகா பார்த்தீங்களா. நம்ம ஊர்லலாம் சின்ன சின்ன பச்சை மிளகாவை பார்த்துட்டு இங்கே வந்து இப்போ இவ்வளோ பெரிய பச்சை மிளகா பார்க்கும்போது ஷாக்காக தான் இருக்குது எனக்குலாம். இந்த பாக்ஸில் என்ன இருக்கும், பாவக்காய் இருக்கும்னு நினைக்கிறேன். பாவக்காய் வேறு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. பாவக்காய் எதுக்கு வாங்கிட்டு வந்தாங்கன்னே தெரில. நான் கேட்கும்போது வாங்கி தர மாட்டாங்க, நான் கேட்காதப்போ பாவக்காய் அள்ளிட்டு வந்து வாங்கி கொடுத்துருவாங்க. உங்களுக்கெல்லாம் பாவக்காய் பிடிக்குமா? எனக்கு வந்து பாவக்காய் பிடிக்கும். என் ஹஸ்பண்ட் வந்து பாவக்காய் சாப்பிட மாட்டாங்க. அப்புறம் எல்லாத்தையுமே மறுபடியும் அந்த பாக்ஸ் மேலே பாக்ஸோ ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து கீழே வந்து மாவு சட்டி இருக்குது. இந்த மாவு வாங்கி 1.5 வாரம் ஆகுது. புளிச்சு நாரி போய் கிடக்குது, உள்ளே தான் கிடக்கு. இதுக்கே ஷாக் ஆகிடக்கூடாது. பின்னாடி ஒன்று வருது பாருங்கள், கேசரி. இதெல்லாம் 2-3 வாரத்துக்கு முன்னாடி உள்ள வச்சது, அப்படியே கிடக்கு.
கேசரி வந்து ஒரு மாதிரி கிரேவிங்காக இருந்துச்சு. சரி இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு. சரி செஞ்சு சாப்பிட்டு கொஞ்சம் மிச்சத்தை உள்ள வச்சேன். அதை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கும்போது நீ சாப்பிடு நான் சாப்பிடுன்னு இப்போ உள்ளே தான் கிடக்கு. அதுவும் இன்னும் எத்தனை மாதத்துக்குள்ளே இருக்க போகுதுன்னு தெரியல. அப்புறம் கீழே வந்து 2 பாக்ஸ் இருந்துச்சு. நானும் இப்போ தான் கவனிக்கிறேன். என்னன்னு பார்த்தா அதுக்குள்ளே மாதுளப்பழம்லாம் கிடக்கு. இவங்க எடுத்து வச்சுருந்துருக்காங்க போல். பாதியாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் மோஸ்ட்லி இந்த ஜூஸ் போட்டு தான் எனக்கு கொடுப்பாங்களா, ஸோ பாதியாக கட் பண்ணி உள்ளே வச்சுருக்காங்க. இந்த பாக்ஸில் வந்து ஃபுல்லாக எலுமிச்சை பழமாக தான் இருக்கும். எலுமிச்சை பழம் வந்து லெமன் ரைஸ் போடுறதுக்கு வாங்கிட்டு வருவாங்க, இல்லை ஜூஸ் போடுவாங்க. அந்த பாக்ஸை நானும் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பண்ணவே முடியல. சரி போய் தோலன்னு ஓரமாக வச்சுட்டேன். சிரிக்கக்கூடாது யாரும். இந்த தேங்காய் வந்து ஒரு 3 மாதமும் உள்ளே தான் இருக்குது. எடுக்கவே இல்லை. 3 மாதமாகவே உள்ளே தான் கிடக்கு. அப்புறம் இது வந்து தக்காளி இப்போ வாங்கினது தான். இவங்க எப்போ காய்கறி வாங்கிட்டு வராங்களோ அப்போவே நான் எல்லாமே பாக்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருவேன். ஒவ்வொன்றா நீட்டாக அரேஞ்ச் பண்ணி அழகாக வச்சுருவேன். அப்புறம் கீழே வந்து என்ன இருக்குதுன்னு செக் பண்ணி பார்த்தா சாத்துக்குடி 2 சாத்துக்குடி கிடக்குது. இதுவுமே ஜூஸ் போடுறதுக்காக வாங்கி கொடுத்தது தான். இன்னும் வரைக்கும் நாங்கள் ஜூஸ் போட்ட பாடு இல்லை. அது பாருங்க பழுத்துருச்சு. அப்புறம் இதுலேயும் வந்து 2-3 தக்காளி கிடக்கும். அப்புறம் பீட்ரூட் நிறையா கிடக்கும். இதில் வந்து பீட்ரூட் இருக்குங்கிறதே நான் இந்த வீடியோ எடுக்கும்போது தான் கண்டுபிடிச்சேன். என்னன்னா நான் பார்க்கவே இல்லை பீட்ரூட்டையே. நீங்கள் நினைக்கலாம் க்ளீன் பண்ணும்போது நீ பார்க்கலையா அப்படின்ட்டு. ஆனால் க்ளீன் பண்ணும்போது நான் பாட்டுக்கு எடுத்து வச்சுருவேன். ஆனால் என்ன இருக்குது எது இருக்குன்னு பார்க்கவே மாட்டேன். இப்போ தான் கவனிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் என்னோடய ஃப்ரிட்ஜ் டோர். என்னோடய ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து ரொம்ப அற்புதமான அழகான ஐட்டங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. உங்கள் வீட்டிலலாம் ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருக்குமா, இல்லை நீட்டாக வச்சுருப்பீங்களா, இல்லை கலீஜாக தான் இருக்குமா சொல்லுங்கள். ஃப்ரிட்ஜில் வந்து மேலே வந்து நான் ஒரு துணி மாதிரி ஆன்லைனில் வாங்கினேன். அந்த ஆன்லைன் துணி தான் வாங்கி விரிச்சிருப்பேன். மேலே வந்து சின்ன சின்ன டாய்ஸு, ஜீசஸ்ஸு, அப்புறம் கிஃப்டாக வந்து ஒரு இவ்வளோ திங்ஸ்லாம் வச்சுருப்பேன். அழகாக நீட்டாக அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய் பாய் எல்லாருக்கும். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.